அவதூறு வழக்குகளுக்கு உள்ள சட்ட அங்கீகாரம் தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் மனோஜ் பிரபாகர் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மனோஜ், இப்போ இந்த விவகாரத்தில் மத்திய அரசு முன்வைத்த வாதங்கள் என்னென்ன? கண்டிப்பாக காயத்ரி, அதாவது இந்த விவகாரம் வந்த பொழுது மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தார். அப்பொழுது அவர் தெரிவித்த விஷயங்கள் என்ன என்றால், மனுதாரர்களான பல்வேறு நபர்களும் இந்த வழக்கு சம்பந்தமாக தெரிவிக்கும் பொழுது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அந்த விதியான 19(1)A அனைவருக்கும் அடிப்படை சட்டங்களை கொடுக்கிறது. அதனுடைய அந்த அடிப்படை உரிமைகள் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு நபரும் தன்னுடைய கருத்துக்களை வைக்கலாம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தையே கேள்வி எழுப்பக்கூடிய சில விஷயங்களை குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அதை அரசியல் சாசன அமர்வு தான் எடுக்க முடியும். எனவே இந்த வழக்கினை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் பிரஃபுல்லா சீபந்த் அடங்கிய அமர்வானது மத்திய அரசு இந்த வழக்கை ஏன் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்பது குறித்தும் அதில் உள்ள முகாந்திரங்கள் குறித்தும் ஒரு செவ்வாய்க்கிழமைக்குள் தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். மேலும் மனுதாரர்களுடைய இந்த கோரிக்கை சம்பந்தமாகவும் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். காயத்ரி, மனோஜ், இப்போ இந்த அவதூறு வழக்கு குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க? கண்டிப்பாக காயத்ரி, இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்த பொழுது 2 நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் வழக்கினை உடனடியாக விசாரிக்க வேண்டும், இது போன்ற ஒரு விஷயங்களை உடனடியாகவே துவக்கிவிட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக நீதிபதி தீபக் மிஸ்ரா தெரிவித்தார். அதன் அடிப்படையில் 2 மணிக்கு இந்த வழக்கானது விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒருவருக்கு அனைத்து விதமான உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இதற்கு இந்திய தண்டனை சட்டம் மற்றும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றில் இது போன்ற சில வேறுபாடுகள் இருக்கின்றன. மற்ற நாடுகளிலும் இது போன்ற சட்ட விதிமுறைகள் எவ்வாறு இருக்கிறது, இவற்றையெல்லாம் ஆராய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விவகாரத்தை ஒரு குறிப்பிடத்தக்க முடிவை எடுக்க முடியும். ஏனெனில் இந்த அவதூறு வழக்கு தொடர்வதற்கான இந்த பிரிவானது தவறாக பயன்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் கூட தற்போது உள்ள சூழ்நிலை இருப்பதாக தெரிகிறது. எனவே இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு குறிப்பிடத்தக்க மாற்றங்களையோ அல்லது இதனை ரத்து செய்வதற்கான முயற்சிகளையோ மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நாங்கள் விரிவாக கேட்க இருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு உடனடியாக இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் அடுத்ததில் சட்ட நிபுணர்களும் நியமிக்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களும் கேட்கப்பட இருக்கிறது. காயத்ரி.